இவ்ளோ பணம் இவன்கிட்ட ஏது? அப்போ நகை எடுத்துட்டு போய் வித்திருக்கான். ரசீது இருக்கணுமே, வச்சிருக்கானான்னு பாப்போம். நம்ம நினைச்ச மாதிரி இன்னைக்கு தேதியில தான் நகையை வச்சிருக்கான். அத்தை, சித்தப்பா, இங்க பாருங்க. என்னத்தா? உங்க பையில நகை எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா உங்க பையில இருந்த 3 நகையில ஒரு நகையை எடுத்தது உங்க பையன் வடிவேல் தான். இத பாருங்க, அவங்க அடகு வச்ச ரசீது, மிச்ச பணம். பாவி பைய, செலவுக்கு காசு கேட்டு இல்லைன்னதும் இப்படி பண்ணிட்டானா? அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. வெளுக்கிற வெளுப்புல சித்தப்பா, அவங்க இப்போ போதையில இருக்காங்க. அவங்க கிட்ட எதுக்கு இப்ப போய் மல்லு கட்டிக்கிட்டு? முதல்ல நாம நகையை திருப்புவோம், அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். வாங்க போலாம். இத பாருங்க. என்ன பாக்குறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடிவேல் பைய ஒரு நகையை வச்சு காசு கொடுத்தீங்கல்ல, அந்த ரசீது தான் இது. ஐயா, அந்த நகையை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. நீங்க கொடுத்த பணத்தை நாங்க அப்படியே திருப்பி கொடுத்துறோம். ஏமா, நகையை வச்சது வடிவேலு, பணம் வாங்கினதும் வடிவேலு. இப்ப நீங்க வந்து ரசீதை கொடுத்து நகையை கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அது வடிவேலு நகையோ எங்க வீட்டு நகையோ கிடையாது. திருட்டு நகை. இதை நாங்க உடனே மீட்டி உரியவங்க கிட்ட கொடுக்கணும். இல்ல போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை பெருசாகி இங்கதான் வருவாங்க. என்ன சொல்றீங்க? வடிவேல் வந்து உங்க வீட்டு நகைன்னு சொன்னதுனால தான் நான் பணத்தை கொடுத்தேன். திருட்டு நகைன்னு தெரிஞ்சிருந்தா நான் வாங்கியிருக்கவே மாட்டேன். ஐயா, நீங்க வடிவேலு செலவு பண்ணது போக மீதி பணத்தை கொடுங்க, அது போதும். தேவையில்லாம போலீஸ் கடைக்கு வந்தா திருட்டு நகையை ஏன் வாங்கினேன்னு பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயா, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த பணத்தை வச்சுக்கோங்க, மீதி பணத்தையும் நாங்க கொடுத்துறோம். நகையை மட்டும் சீக்கிரமா கொடுத்துருங்க. மாணிக்கம், போலீஸ்ல மட்டும் இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க. நாங்க எதுக்குங்க சொல்ல போறோம்? நகையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்க சரி வாங்க போலாம். வாங்க. சரி சரிதா. அமுதா கண்ணு, இந்த நகையை கொண்டு போய் அந்த வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்து, இந்த நகைக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி, உங்க நகை கிடைச்சிருச்சு, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துருவோம். இல்ல சித்தப்பா, அதெல்லாம் சரியா வராது. அப்ப இந்த நகையை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து, நாளைக்குள்ள காணாம போன நகையை கொடுங்கன்னு சொன்னீங்களே, இந்தாங்க சார்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். அவர் நாளைக்கு காலையில கைது அது இதுன்னு வந்து நிக்க மாட்டார்ல. இல்ல சித்தப்பா, நாம நகையை எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் நம்மள கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. அப்படியே நாம நகையை கொண்டு போய் கொடுத்துட்டோன்னு மன்னிச்சு விட்டாலும் அத்தை மேல இருக்கிற திருட்டு பழி போகாதுல்ல சித்தப்பா. முதல்ல அத்தை மேல பட்டிருக்கிற கலங்கத்தை துடைக்கணும். முக்கியமா நகையை அவங்க திருடல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பழனியும் அவன் கூட்டாளி லிங்கமுன்றதுதான் உண்மைங்கிறத நம்ம வெளியே கொண்டு வரணும் சித்தப்பா. சொல்றது எல்லாமே சரிதாமா, ஆனா இது எல்லாமே ஒரு ராத்திரில எப்படி நடக்கும்? விடிஞ்சா போலீஸ் நம்ம வீட்டை வந்து நிக்கும். அதுக்குள்ள பழனி தான் இத பண்ணான்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? முடியும் சித்தப்பா. சூப்பர் கண்ணு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து என்ன திருடின்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக போறாங்க. ஊரே நின்னு வேடிக்கை பார்க்க போகுது. நம்ம குடும்ப மானமே போக போகுதுங்க. எல்லாம் என்னால வந்த பிரச்சனை தான். குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு போய் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். அக்கா, இதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? இது எல்லாமே நமக்கு வேண்டாதவங்க பண்ண சதி. நேத்து அவங்க வந்தப்பவே இந்த 3 நகையும் இருந்துச்சுன்னா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். இப்ப அதுல உன் மகன் திருடிட்டதால பிரச்சனை பெருசாகி போச்சு. இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி தனாவட்டா நிக்கிறான் பாரு. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட கூச்சல்லாம் கிடையாதாடா? நீ எல்லாம் மனுஷனாடா? எப்படி சொன்னாலும் திருந்த மாட்டேன்ல? சித்தப்பா, சொல்லி வாய மூடல. போலீஸ் வந்துட்டாங்க போல இருக்கு. நான் உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சு. எங்க அந்த காணாம போன 3வது நகை கிடைச்சிருச்சா? இல்ல நான் சொன்ன மாதிரி இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவா. இருங்க சார். இந்தாங்க சார். இது உங்க நகையான்னு பாருங்க. கொடுங்க சார். ஆமா சார், இது எங்க வீட்டு நகை தான். நேத்து நகை இல்ல, நீங்க வேற எடுக்கலன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி இப்ப நகை வந்துச்சு? சார், என்ன சார் கேள்வி? நகையை இவங்க தான் திருடி இருக்காங்க. அதில் ஒரு நகையை விற்றுருக்காங்க. நகை கிடைக்கலன்னா அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் பயந்து போய் நகையை திருப்பி கொடுத்துருப்பாங்க. இந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து டிராமா பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க சார். நகை உங்களோடது, அது திரும்ப உங்களுக்கே கிடைச்சிருச்சு. இப்ப இவங்களை என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. சார், அவன் என்ன சார் சொல்றது? சட்டப்படி செய்யுங்க சார். காணாம போன நகை திரும்ப கிடைச்சாலும் திருடங்க இவங்க தானே. அதுக்கு தண்டனை கிடைக்கணும்ல. மன்னிச்சு விட்டுட்டா இவங்களுக்கெல்லாம் பயம் இல்லாம போயிடும். மறுபடியும் வேற எங்கேயாவது திருட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். மிஸ்டர், அதை நீங்க சொல்லக்கூடாது. நகைக்கு சொந்தக்காரி இவர் தான். இவர் மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்க சொன்னா நாங்க அது மேல ஆக்ஷன் எடுப்போம். டேய் கதிரு, என்னடா பார்த்துட்டு இருக்க? வேலைக்கு செத்த 2வது நாள்லயே நகையில கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமா சார், சும்மாவே விடக்கூடாது. தப்பு பண்ணவங்களை மன்னிச்சு விடுறதா? அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும். முட்டிக்கு முட்டி தட்டணும் சார். என்ன பழனி சார், அப்படிதானே? சரி, நீங்க என்ன சார் சொல்றீங்க? காணாம போன நகை திரும்ப கிடைச்சாலும் அதை திருடுனது இவங்க தானே. நான் கேஸ் கொடுக்குறேன். அப்புறம் என்ன சார், நகை சொந்தக்காரனே கேஸ் கொடுத்துட்டான். அப்புறம் ஏன் அமைதியா இருக்கீங்க? முதல்ல இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் சார்,
அந்த அம்மா கையில் நீங்க விலங்க பூட்டி அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க யாரும் இங்க இருந்து ஓடி ஒளிய போறதே இல்ல. நீங்க தாராளமா தப்பு பண்ண குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அங்க இருந்தாலும் உங்க அத்தை திருடலன்னு சொல்ல போறீங்க? இன்ஸ்பெக்டர், இவங்க ஏதோ டிராமா பண்றாங்கன்னு தெரியுது. முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அவங்க தான் எங்கேயும் போலையே, இங்கே தானே இருக்காங்க. என்ன இப்போ பண்ற அரெஸ்ட்டை 5 நிமிஷம் கழிச்சு பண்ண போறோம். வெயிட் பண்ணுங்க. கரெக்ட் இன்ஸ்பெக்டர் சார். உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் சாருக்கு புரியல. சரிங்க சார், 5 நிமிஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. அதுவும் நல்லதுதான். ராகு காலம் அப்பதான் ஆரம்பிக்குது. அதான் 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப அரெஸ்ட் பண்ணலாம்ல? ஐயோ, சாரோட கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்ல. 5 நிமிஷம் ஓவர் தான். ஒரு கவுண்ட் டவுன். பயப்படாதீங்க, சின்ன கவுண்ட் டவுன் தான். ஜஸ்ட் 1ல இருந்து 5 வரைக்கும் தான். நான் 1ல இருந்து 5 என்றதுக்குள்ள சாருக்கு, அதாவது இன்ஸ்பெக்டர் சாருக்கு ஒரு ஃபோன் வரும். அதுக்கப்புறம் சார் தாராளமா குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணலாம். நான் குறுக்க நிக்கவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன். ஒன்னு, சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்காங்க? 2, 3, 4, 5. என்னமோ 5 போன் அடிக்குன்னு சொன்ன, எந்த சத்தத்தையும் காணும். இன்ஸ்பெக்டர் சார், போனை பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களா? ஆமா. அதான் சிக்னல் கிடைக்கல. நீங்க பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து போனை கொஞ்சம் தலைக்கு மேல தூக்குங்க. அதான பார்த்தேன். நம்ம கவுண்ட் தான் மிஸ்ஸே ஆகாதே. இன்ஸ்பெக்டர் சார், இப்போ நீங்க போன் எடுத்து பேசிட்டு உங்க கடமையை தாராளமா பண்ணலாம். ஹலோ சார், அந்த அம்மாவை அவசரப்பட்டு கைது பண்ணிடாதீங்க சார். அந்த நகையை திருடினது நான் தான் சார். அதை பண்ண சொன்னது பழனி தான் சார். அவர் சொல்லி தான் சார் இதை பண்ணேன். அந்த நகையை திருடி அந்த அம்மா குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த அம்மா பையில போட்டு விட்டேன் சார். நான் சொன்னது அத்தனையும் சத்தியமா உண்மை சார். அந்த அன்னலட்சுமி அம்மா ரொம்ப நல்லவங்க சார். இது எல்லாத்துக்கும் காரணம் பழனி தான் சார். எங்களை கைது பண்ணி தண்டனை கொடுங்க சார். பாவம் சார், அவங்கள விட்டுருங்க சார். சார்,
இப்போ நீங்க தாராளமா உங்க கடமையை செய்யலாம். இவ்ளோ நேரம் குறுக்க நின்னதுக்கு மன்னிச்சிருங்க. கான்ஸ்டபிள் சார் அங்க இல்ல. சார் என்ன சார், அந்த அம்மா அரெஸ்ட் பண்ண சொன்னா என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க சார். சார் என்ன சார், என்ன அடிக்கிறீங்க? என்ன யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தானே அரெஸ்ட் பண்ண முடியும். யோ கான்ஸ்டபிள், இவன் அரெஸ்ட் பண்ணியா? சார் என்ன சொல்றீங்க? என்னையா நீ திருடிட்டு வழியை இவங்க மேல போடுறியா? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எப்படி சார் என் ஃப்ரெண்டு வீட்டில் திருடுவேன்? இவங்களை நம்பாதீங்க சார், இவங்க ஏதோ டிராமா பண்றாங்க சார். யோ யாரு டிராமா பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதையா நடைய கட்டுறா. நடன்னு சொல்றேன்ல. யோ வாயா. சார் என்ன முறைக்கிற? நீ தானே சொன்ன தப்பு பண்ணவங்களை மன்னிக்க கூடாது, தண்டனை கிடைக்கணும்னு. அதான் சட்டம் இப்போ தான் கடமையை செய்யுது. நீ என்னதான் பண்ணி எங்களை கெடுக்கணும்னு நினைச்சாலும் கடைசியில நியாயமும் உண்மையும் தான் ஜெயிக்கும். அதர்மம் என்னைக்குமே ஜெயிக்காது. ஓட யோ என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? வாயா கான்ஸ்டபிள், இவனை கூட்டிட்டு வாங்க. சார் விடுங்க சார். சார் சார் உனக்கு என்ன? என்னடா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்குண்ணே. ஏன் முன்னாடி நிக்கும் போது நீ எப்பறா நல்லா இருப்ப? அண்ணே என் பையன் தப்புலாம் பண்றது இல்லைண்ணே, கண்டிச்சு வச்சிட்டானே. ஒழுக்கமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கானே. உன் பையன் தப்பு பண்றது இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவனுக்கும் சேர்த்து நீ தப்பு பண்றியடா. என்ன ஒன்னும் தெரியாதவன் மாதிரி முழிக்கிற? கேடுகட்ட பழனி பையன் கூட சேர்ந்து நகையை திருடினது மட்டும் இல்லாம அந்த படியை தூக்கி அன்னலட்சுமி குடும்பத்து மேல போட்டு டிராமா பண்ணலான்னு பாக்குறீங்களா? அண்ணே என்னென்ன சொல்றீங்க? நகை திருடின என்னமா சொல்றீங்க? ஆக நான் இவ்வளவு நேரமா என்ன சொல்லி உனக்கு புரியல? எனக்கு ஒரு அளவுக்கு மேல பேச்சு கிடையாது. பீச்சு தாண்டா, பீச்சு தாண்டா, பீச்சு தாண்டா. சொல்லிருந்தேன். என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். நான் ஒரு நம்பரை சொல்றேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணி டைரக்டா நீயே சொல்லிடு. 984 என்ன பழனி சார், இப்ப புரிஞ்சிருக்குமே ஏன் உங்களை கைது பண்ணேன்னு. யோ கான்ஸ்டபிள், அவனை இழுத்துட்டு வாயா. யோ 2 பேரும் வண்டியில் ஏத்துங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா.
துரோகிய நண்பனா வச்சுக்கிட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு வேலைக்கு வரலாம். இல்ல சார், எங்க அத்தை இனியெல்லாம் வரமாட்டாங்க. எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். சாரிம்மா. அப்பச்சி, என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுற? அப்பச்சி, நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை சொல்லலைன்னா இந்நேரத்துக்கு என்னென்னமோ நடந்திருக்கும். என்னத்தான் சொல்ற? நான் ஏதோ புதுசா போய் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிக்கிறேன். நீ ஆளை காட்டினா நான் அடிச்சு கேட்டேன், அம்பிட்டுதான். கடவுள் எப்பயும் நல்லவங்களை கைவிட மாட்டான்டா. ஏதாவது ஒரு ரூபத்துல யாரையாவது அனுப்பிச்சு நமக்கு நன்மையை தான் செய்வோம். நீங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? பத்துமாத்தா? வரேம்மா. வரேன் தம்பி. வாமதா. நல்ல வேளைங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வர இருந்த அவமானத்தை நம்ம மருமக தடுத்துட்டாங்க. அத்தை, நான்லாம் எதுவுமே பண்ணல. நீங்களும் தப்பு பண்ணல. அதுக்கான நியாயமும் அதுவும் தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனையும் தான் இப்ப கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் வெளியே சொன்ன மாதிரி நீங்க இனிமே வேலைக்கு எல்லாம் போக கூடாது. அதுக்காக இல்லம்மா, பிரச்சனையெல்லாம் நீயே தனியா எப்படி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க வேலைக்கு போக கூடாது, அம்புட்டுதான்.